தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழக மக்கள் ஏங்கி போய் கிடக்கின்றார்கள். அரசியல் மாற்றம் வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றார்கள். அரசியல்வாதிகள் யாரும் கூட வேண்டாம் என்பதிலே மிக தெளிவாக இருக்கின்றார்கள். தொடர்ந்து வேறு வேறு ஆட்சிகளை பார்த்து ஊழல் மட்டுமே பிரதானமாக வைத்து ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை மட்டுமே பார்த்து சலித்து போய்விட்டால் தமிழ்நாட்டை எப்பொழுதுமே இந்த கட்சிக்கு ஒரு ஓட்டு போடுவோம், அந்த கட்சிக்கு ஒரு ஓட்டு போடுவோம். 5 வருஷம் கழிச்சு இவங்க தெரிஞ்சிட்டாங்களா இவங்களுக்கு போடுவோம், 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு போடுவோம். 1967 ஆரம்பித்த அந்த சோதனை ஓட்டம் 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து ஒரு சோதனை ஓட்டமாகவே இருக்கிறது. இன்னைக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லலாங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவையில் 35 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. 11 அமைச்சர்கள் மீது. செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கின்றார்கள், புல்லால் சிறையில். பொன்முடி அவர்கள் மீது ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ஊழல் வழக்கிலே தண்டனை கிடைத்து அவருடைய எம்எல்ஏ மந்திரி என்கின்ற அந்தஸ்து போயிருக்கு. இவங்க 2 பேர் இல்லாம இன்னும் 11 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 33%, 3 அமைச்சர்ல ஒரு அமைச்சரின் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி நாம் 5 அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் வைத்திருக்கின்றோம். அது சேர்த்து பார்த்தா 16. கிட்டத்தட்ட 50% அமைச்சர்கள் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில நீதிமன்றத்தில் ஊழல் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லது ஒரு புகார் ஒரு ஆதாரமாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். எப்படி இந்த மாநிலம் விளங்கும் சொல்லுங்க. சமீபத்திலே ஒரு ஆய்வறிக்கை படித்தேன். வரும்போது அண்ணன் ரோட்ல வரும்போது கை கொடுத்து கையில பேசினார், கை கொடுத்து விட்டு பேசினார். அண்ணன் கூலி தொழிலாளியாவே இருக்கேன், எப்பனே நான் உயருவேன். சமீபத்தில் அந்த ஆய்வறிக்கை இதற்கு பதில் சொல்லி இருந்தார். உதாரணத்திற்கு இன்னைக்கு சேலத்தில் இருக்கிறோங்க ஐயா, இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தால், சகோதரனோ சகோதரியோ, அந்த குழந்தை ஏழை தாயுடைய வயிற்றிலே பிறந்திருந்தால் அந்த குழந்தை எந்த பாவம் பண்ணல, ஏழை தாயினுடைய வயிற்றில் அந்த குழந்தை ஆண்டவனுடைய பிறப்பு. இந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுனாங்க ஐயா, சமுதாயத்தில் கடைசி 10% பொருளாதாரத்தில் யார் இருக்கிறாங்களோ, நம்முடைய சகோதர சகோதரிகள் யாரு கூலி வேலை செய்யறாங்களோ, வீட்டு வேலைக்கெல்லாம் யாரு போறாங்களோ, சமுதாயத்தில் கடைசி 10% பொருளாதார அடிப்படையில் அவங்க இருக்கிறாங்க. அந்த 10% இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தை நடுத்தர குடும்பத்திற்கு வருவதற்கு 7 தலைமுறை ஆகும் என்று ஆய்வறிக்கை சொல்கிறது. 7 தலைமுறை. அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய காலத்தில் வர முடியாது. அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அவங்களும் வர முடியாது. அந்த குழந்தையினுடைய குழந்தை அவங்களும் வர முடியாது. 7வது தலைமுறை அந்த குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறந்திருந்தால் சமுதாயத்திலே கீழே இருக்கக்கூடிய 10% இருந்து 7 தலைமுறை தேவைப்படுகிறது நடுத்தரத்திற்கு வருவதற்கு. இதை ஆங்கிலத்திலே பாவர்ட்டி டிராப் என்று சொல்லுகிறார். அதாவது வறுமையினுடைய கோர பிடி என்று சொல்லுகிறார். தமிழகத்தில் காலம் காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். யாருடைய தந்தை தாய் தாத்தா பாட்டி கூலி வேலையாக இருந்தாங்களோ இன்னைக்கு அவங்க கூலி வேலை பார்க்கிறாங்க. விவசாய கூலிகளாக யார் இருந்தார்களோ இன்னைக்கு விவசாய கூலி. 10 பாத்திரம் துவைத்து தேய்ச்சி யார் வேலை செய்யறாங்களோ அவர்களுடைய தாயும் பாட்டியும் அதே வேலையை செஞ்சாங்க. எதற்காக முன்னேற்றம் இல்லைங்க, எதற்காக 7 தலைமுறை தேவைப்படுகிறது. இங்கேதான் ஊழல் என்கின்ற அரக்கன் வருகின்றார். ஏழை மக்களுக்கு வர வேண்டிய பணத்தை எல்லாம் சுரண்டி கொள்ளையடித்து திமுகவில் இருக்கக்கூடிய 11 அமைச்சர்கள் மீது நீதிமன்றத்திலே ஊழல் வழக்கு எதுக்கு என்று சொல்லுகின்றோம். இதெல்லாம் கொள்ளையடித்து 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 ஒரு குடும்பம் மட்டுமே தமிழகத்திலே பெருத்து ஏழையாக யார் இருக்கின்றார்களோ இன்னும் ஏழையாக இருக்கின்றார்கள் என்றால் தமிழகத்தை பொறுத்தவரை ஊழல் மட்டும்தாங்க காரணம். தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா வடக்கில் இருந்து வர்றவங்களை தவறா பேசுவாங்க. ஓ உத்தரப்பிரதேஷ் காரனா பான்புராக் வாய, பீகார் காரனா தமிழகத்திலே டாய்லெட் கட்டுறதுதான் நீ லாய்க்கு. இதெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக 70 ஆண்டு கால திராவிட அரசியல்ல 1949 எப்ப திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி தோன்றியதோ 1967 எப்ப ஆட்சிக்கு வந்தாங்க தொடர்ச்சியாக வடக்கு வடக்கு வடக்குனா அவர்கள் மோசமானவர். இன்னைக்கு பாருங்க, ஒரு மாதத்திற்கு முன்பு உத்தரப்பிரதேச மாநிலம் இந்தியாவிலே 2வது பெரிய பொருளாதார நாடாக மாநிலமாக தமிழகத்தை முந்தி அடித்து 2வது இடத்துக்கு போயிருக்கு. இத்தனை காலமாக வடக்குனா வேஸ்ட் பான்புராக் வாயங்க அவங்க
அவங்க டாய்லெட் கட்டுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. பீகார்ல இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து வர்றவங்களுக்கு என்ன தெரியும்? அவர்கள் படிப்பறிவு இல்லாதவரும் தமிழகத்தில் எத்தனை பேர் சொன்னாங்க. தயாநிதி மாறன்ல இருந்து திமுகவில் வடக்கு தெற்குன்னு பேசாதவங்க கிடையாது. ஒரு மாதத்திற்கு முன்பு சத்தமே இல்லாம அங்க யோகி ஆதித்யநாத் என்கின்ற ஒரே மனிதன் உத்தரப்பிரதேசத்துக்கு முதலமைச்சராக நடந்த காரணத்தினால் 50 ஆண்டு காலமாக பார்க்காத வளர்ச்சியை 7 வருடத்தில் உத்தரப்பிரதேச வளர்ச்சியை பார்த்து இந்தியாவுடைய 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக உயர்ந்திருக்கிறது. முதல்ல மகாராஷ்டிரா, 50 ஆண்டு காலமாக 2வது இடத்தில் இருந்த தமிழகம் இன்னைக்கு 3வது வந்திருக்கின்றோம். இன்னும் 2 ஆண்டுகள்ல கர்நாடகா தமிழகத்தை முந்தியடித்து 3வதுக்கு போக போது தமிழ்நாடு 4வதுக்கு வரப்போகுது. அந்த அளவுக்கு எந்த வளர்ச்சியும் கொண்டு வராம இலவசம் இலவசம் இலவசம்னு பேசி பேசி 50 ஆண்டு காலமாக ஜாதி அரசியலை பண்ணி மக்களை பிரிச்சு தமிழகத்தில் ஜாதி அரசியலை வேரூழிய காரணமே திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு ஒரு மாநிலமாக நம்மை முந்தியடித்து 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 மேலே சென்று கொண்டிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, சாதாரணமா இந்த யாத்திரை நடக்கலைங்க. இந்த யாத்திரை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல முக்கியமான நேரத்தில் இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான நேரத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தகுதி அரசு நான் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் இன்னைக்கு சேலத்தில் நடந்து வந்திருக்கின்றோம். 7 கிலோமீட்டர் எல்லா தரப்பட்ட மக்களையும் பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம். கடையில வேலை செய்யற அண்ணாக்கால இருந்து, ரோட்ல பஜ்ஜி போடுற அக்காவில் இருந்து, பூ விக்கிற அக்காவில் இருந்து எல்லாரையும் பார்த்து கொண்டு நடைபயணமாக இங்க வந்திருக்கும். அவர்கள் எல்லோருக்குமே தகுதி இருக்கு. ஒரு அண்ணன் பஜ்ஜி சொல்றாருன்னா கூட தகுதியோட பஜ்ஜி சொல்றார். எண்ணெய் எவ்வளவு சூடா வச்சிருக்கணும், பஜ்ஜியினுடைய பதம் எப்படி இருக்கணும், பஜ்ஜி போட்டோன்னே எவ்வளவு நேரத்தில் எடுக்கணும், அந்த எண்ணெய் எப்படி உறிஞ்சிடும், ஒரு தகுதி அவருக்கு இருக்கு. ஒரு சேல்ஸ் பாயா நம்முடைய சகோதர சகோதரி ஒரு செருப்பு கடையில வேலை செஞ்சா ஒரு செருப்பு வாங்குறதுக்கு நம்ம 10 செருப்பு போட்டு பார்ப்போம். 9 செருப்பு தொடச்சு மறுபடியும் அந்த கடையில வச்சு அந்த ஒரு செருப்பு எடுக்கிறோம். சேலம் நமக்கு தெரியும், எல்லாருமே துணி எடுக்கிற சேலத்துக்கு வருவாங்க. ஒரு கடையில போய் ஒரு பட்டு சேரி எடுத்தா கூட 100 சேரியை கலைச்சுப்படும். அதுல இருந்து ஒரு சேரி எடுக்கும். அதன் பிறகு சத்தமே இல்லாம இருக்கக்கூடிய சகோதரி 100 சேலையும் மடிச்சு வைப்பாங்க. இவர்கள் அனைவருக்கும் தகுதி இருக்கு, திறமை இருக்கு. ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்க. பஜ்ஜி போற அண்ணனுக்கு தகுதி இருக்கு, செருப்பு கடையில் இருக்கக்கூடிய அக்காவுக்கு தங்கச்சிக்கு தகுதி இருக்கு, ஒரு பழசரக்கு கடையில அரிசி பருப்பு விற்கிற அண்ணனுக்கு தகுதி இருக்கு. எந்த தகுதியுமே இல்லாம ஒண்ணுமே தெரியாம கோபாலபுரத்திலே பிறந்தேன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக, கலைஞர் கருணாநிதியினுடைய மகன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆட்சியில் இருக்காங்க. எதுவுமே தெரியாம ஒருத்தர் உட்கார வச்சா என்ன ஆகும் என்பதை 31 மாசத்துல தமிழகத்தில் காட்டியிருக்காங்க. ஆட்சிங்கிறது சாதாரணமா இல்லைங்க. கர்ம வீரர் காமராஜர் ஐயா, உங்கூருக்காரர் ராஜாஜி ஐயா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள், இன்னைக்கு திரும்பி பார்த்தா இந்த 3 பேர்த்தையும் நம்ம சொல்லுவோம். தமிழகத்தினுடைய ஆட்சியிலே இவர்கள் எல்லாமே ஒரு ஸ்டாம்ப் அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க வேறு வேறு காலகட்டத்தில். கர்ம வீரர் காமராஜர் ஐயாக்கு பேர் கொடுத்திருக்கும். 18,000 பள்ளிக்கூடங்கள் திறந்தாருங்க ஐயா. 18,000 பள்ளிக்கூடம். ஒரு மனுஷன் 9 ஆண்டுகள்ல, இந்திய பேரரசனுடைய வரலாற்றுல 9 ஆண்டுகள்ல எந்த ஒரு முதலமைச்சரும், ஏன் உலகத்திலேயே 9 வருஷத்துல யாரும் 18,000 பள்ளிக்கூடங்களை திறந்திருக்க மாட்டாங்க. இந்த மனுஷன் திறந்தார். இத்தனைக்கும் பள்ளிக்கூடம் பக்கமே போகாதவர், படிக்காதவர். அதனால்தான் கர்ம வீரர் காமராஜர் ஐயா கல்வி கண் திறந்த மேதைன்னு சொல்றோம். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள், அவர் இருக்கும் வரை யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்று நினைத்தார். பசிங்கிறது எங்கேயுமே இருக்கக்கூடாது. அது ஏழை தாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடாது, அரசு பள்ளியே இருக்கக்கூடாது, எங்கேயும் பசி இருக்கக்கூடாது என்று புரட்சி தலைவர் அவங்க செய்யலாம். இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் ஐயாவுடைய சரித்திரம் என்ன? இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து சேலத்துல உங்களுடைய குழந்தைகள் நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியில முதலமைச்சராக வந்து இருக்கக்கூடிய 70 குழந்தை வந்து இந்த மைக் எடுத்து பேசினா சேலத்தில் என்ன பேசுவாங்க? உங்களுடைய குழந்தைகள் மைக்கில் என்ன பேசுவாங்க? 18,000 பள்ளிகளை காமராஜர் ஐயா திறந்தாங்க. சத்துணவு திட்டத்தை உலகமே வியக்கும் அளவுக்கு புரட்சி தலைவர் ஐயா கொண்டு வந்தாங்க. ஆனா 5,500 டாஸ்மாக் கடையை ஸ்டாலின் அவங்க கொண்டு வந்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? பார்க்கிற இடத்துல எல்லாம் சாராய், எங்கே பார்த்தாலும் கூட பெண்களுடைய தாலி அறுப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டிங்க ஐயா, இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக மாறி இருக்கின்றன. 8,23,000 கோடி ரூபாய் கடன். தமிழகத்தினுடைய மொத்த கடன் 8,23,000 கோடி. இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமும் கூட இவ்வளவு கடன் சரித்திரத்திலே வாங்கியது கிடையாது.
இதே திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது ஸ்டாலின் அவங்க வாய்களையே பேசினார். ஐயோ தமிழ்நாட்டுல கடன் அதிகமாயிருச்சு, ஐயோ தமிழ்நாட்டுல கடன் அதிகமாயிருச்சு, எப்படி இந்த கடனை கட்டுவாங்க, இவ்வளவு கடன் வாங்கினா நம்முடைய குழந்தைகள் கடனை கட்டணும். ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு 31 மாசத்துல 2,79,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி இமாலய சாதனை செய்து மொத்த கடனை 8,23,000 கோடிக்கு எடுத்துட்டு போய் இன்னைக்கு யாரெல்லாம் இங்க ரேஷன் அட்டை வைத்திருக்கீங்களோ கை தூக்குங்க பார்க்கலாங்க. சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள் ரேஷன் அட்டை வச்சிருக்கு. எல்லார்ட்டையும் ரேஷன் அட்டை இருக்கு. ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன், ஒரு ரேஷன் அட்டையின் மீது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடன் 3,81,000 ரூபாய். ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் எப்படிங்க விளங்கும்? எப்படிங்க விளங்கும்? எப்படி விளங்கும்? இந்த கடனை யாரு கட்ட போறாங்க? குழந்தை. பள்ளிக்கூடத்துல ஒரு வகுப்பறையை ஆரம்பிப்பதற்கு உங்கள்ட்ட பணம் கிடையாது. தமிழகத்துல 13,000 வகுப்பறைகள் குறைவாக இருக்கின்றன. சிஏஜி ஆடிட் பண்ண கம்பென்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட் படிச்சீங்கன்னா 13,000 பள்ளிக்கூடங்கள் ஷார்டேஜ், கிளாஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒண்ணா உட்கார வச்சிருக்கும். 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் பள்ளியில் ஒண்ணா உட்கார வச்சிருக்கும். 5, 6, 7 ஒரே டீச்சர் நடத்துறாங்க. வகுப்பறைகள் ஷார்டேஜா இருக்கிறதுனால பள்ளிக்கூடத்துக்கு வெளியே மரத்துக்கு கீழே குழந்தைகள் உட்கார்ந்து படிக்கிறாங்க. ஒரு மாசத்திற்கு முன்பு ஆச்சரியமா ஒரு பேப்பர்ல நியூஸ் படிச்சிருப்பீங்க. திருவள்ளூரிலே மரக்கிளை உடைந்து பள்ளிக்கூட குழந்தைகள் தலை மீது விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, எப்படிங்க மரம் பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்திருக்கும்? மரம் பள்ளிக்கூடத்துக்குள்ள வரலீங்க, பள்ளிக்கூடம் இல்லாதனால குழந்தைகள் மரத்துக்கு கீழே படிச்சாங்க. 13,000 வகுப்பறைகள் தமிழகத்தில் குறைவா இருக்கு. அதற்கு கவனம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதி ஸ்டாலினுடைய அகில இந்திய ரசிகர் மன்ற தலைவராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். சினிமா பட ஷூட்டிங் எங்க நடக்குது? எங்கெல்லாம் சினிமா பாட்டு ரிலீஸ் பண்றாங்க, ட்ரெய்லர் எங்க ரிலீஸ் ஆகுது? அந்த ஹீரோ வர்றாரோ ப்ரொடியூசர் வர்றாரோ இல்லையோ, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முதல் இருக்கையில முதல் ஆளா சேர் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. தமிழகத்தில் எப்படிப்பட்ட மாந்தர்கள் கல்வி அமைச்சராக இருந்தாங்க. சுப்பிரமணியம் ஐயா, சி சுப்பிரமணியம், எப்படிப்பட்ட மேதைகள், எப்படிப்பட்ட மனிதர்கள். இன்னைக்கு அதே கல்வி அமைச்சராக எந்த தகுதியும் இல்லாம ஒரு குடும்பத்தில் பிறந்த 3வது தற்குறியாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சராக இருக்காரு. தாத்தா, அதற்கு அப்புறம் அப்பா தர்மலிங்கம் ஐயாக்கு அப்புறம் இவங்க. எப்படிங்க நம்ம குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கும்? எப்படி நம்ம குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கும்? இன்னைக்கு ஒரு சாதாரண என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம குழந்தைய பயமுறுத்தி வச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஒரு நீட் எக்ஸாம், சத்தீஸ்கர்ல பழங்குடி இனத்துல மலை மேல் இருக்கக்கூடிய குழந்தைகள் நீட்ல பாஸ் ஆகி கவர்மெண்ட் டாக்டர் ஆகிறாங்க. ஒரிசால ஆகிறாங்க, நாகாலாந்து ஆகிறாங்க, காஷ்மீர்ல ஆகிறாங்க. தமிழகத்திலே சட்டம் இல்லாம ஆயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவனுக்கு தற்கூரி, திமுக என்பதே தற்கூரி தான். 35 அமைச்சர்கள் கை நாட்டு, யாருக்கோ பிள்ளையாக பிறந்ததுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் படிக்க கூடாது என்கின்ற ஒரே காரணத்திற்காக நீட்டை எதிர்த்து கையெழுத்து வாங்குறாங்க. நீட் எதிர்த்து கையெழுத்து. குழந்தைங்க எல்லாம் பஸ்ஸை பிடிச்சு கவர்மெண்ட் குழந்தைக்கு ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களை பஸ்ஸில் ஏற்றி வெளியே கொண்டு வந்துருவாங்க. திமுக எம்எல்ஏக்கு ABCD முழுசா 26 வார்த்தை கூட தெரியாத ஒரு எம்எல்ஏ வெளியே நின்றுட்டு இருப்பான். அந்த குழந்தைகிட்ட ஒரு ஃபார்மை கொடுத்து அதுல கையெழுத்து போட வச்சு 50 லட்சம் கையெழுத்து நீட்டுக்கு எதிராக வாங்குறோம். ஐயா, 50 லட்சம் கையெழுத்து தமிழ்நாட்டில் வாங்கி திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாதான் நியாயம். உண்மையான நியாயமாக இருந்தா தமிழகத்திலே மக்கள்கிட்ட கையெழுத்து இயக்கம் நடத்தி திமுக என்கின்ற கட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவனைய டிஸ்மிஸ் ஆகிற கட்சி, எந்த தகுதியும் இல்லாம ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, கொள்ளைக்கார கும்பலாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய அமைச்சர்கள் நீட்டு வேண்டாம் என்று கையெழுத்து வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறார். அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா ஐயா?